500 ஆண்டுகள், பல தலைமுறைகளின் காத்திருப்பு, எண்ணற்ற போராட்டங்கள், இறுதியில் அயோத்தியில் ராமர் கோவில் எழுந்தது. ஆனால் இன்று அந்த கோவில் வேறு ஒரு காரணத்திற்காக நாடு முழுவதும் பேசப்படுகிறது. பக்தர்கள் பக்தியோடு செலுத்திய காணிக்கை பணம் முறைகேடாக கையாடப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் அரங்கிலும் இந்து அமைப்புக்குள்ளும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த முழு விவகாரத்தின் பின்னணியை ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாம். 2019 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய வரலாற்று தீர்ப்புக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணிகள் வேகமடைந்தன. அதன் தொடர்ச்சியாக 2020 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். பல ஆண்டுகளாக நடைபெற்ற கட்டுமான பணிகள் முடிவுற்ற நிலையில் 2024 ஜனவரி 22ஆம் தேதி உலகம் முழுவதும் கவனம் செலுத்திய பிரம்மாண்ட பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. அன்று வேத மந்திரங்கள் முழங்க கர்நாடகாவை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் வடிவமைத்த பாலராமர் சிலை கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி 11 நாட்கள் விரதம் இருந்து பூஜைகளில் பங்கேற்றார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத், பல ஆன்மீக தலைவர்கள் மற்றும் நாட்டின் முக்கிய பிரமுகர்களும் விழாவில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வு இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா, இங்கிலாந்து, நேபாளம், கனடா, பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய ராம பக்தர்களால் கொண்டாடப்பட்டது. கோடிக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சி மற்றும் இணைய ஒளிபரப்பின் மூலம் அந்த வரலாற்று தருணத்தை பார்த்தனர். கோவில் திறக்கப்பட்ட மறுநாளில் இருந்தே பக்தர்களின் வருகை வெள்ளம் போல அதிகரித்தது. தினமும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்ததாக கூறப்பட்டது. திறக்கப்பட்ட முதல் சில நாட்களிலேயே சுமார் 25 லட்சம் பேர் பாலராமரை தரிசித்தார்கள் என்ற அறிவிப்புகளும் வெளியாகின. இதனால் கோவிலுக்கு காணிக்கையும் அபரிமிதமாக குவிந்தது. கருவறை அருகே வைக்கப்பட்டிருந்த காணிக்கை பெட்டிகளில் மட்டுமே முதல் 11 நாட்களில் 8 கோடிக்கும் அதிகமான தொகை சேர்ந்தது. ஆன்லைன், காசோலை உள்ளிட்ட வழிகளிலும் பல கோடி ரூபாய் காணிக்கை வந்ததாக சொல்லப்பட்டது. மொத்தமாக முதல் 11 நாட்களில் 11 கோடிக்கும் அதிகமான காணிக்கை கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்தது. காணிக்கைகளை எண்ணுவதற்காக வங்கி அதிகாரிகள் உட்பட தனிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ரொக்க பணம் மட்டுமல்லாது தங்கம், வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த பொருட்களும் அறக்கட்டளையிடம் நேரடியாக ஒப்படைக்கப்பட்டன. காணிக்கைகளை எண்ணும் பொறுப்பு வங்கி அதிகாரிகள் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கொண்ட குழுவிடம் இருந்தது. மேலும் காணிக்கை எண்ணும் மையம் முழுவதும் CCTV கண்காணிப்பில் இருந்ததால் பாதுகாப்பில் எந்த குறையும் இல்லை என்றே அனைவரும் நம்பினார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் கூட முழுமையாக நிறைவு பெறுவதற்குள் அந்த நம்பிக்கையை உழுக்கும் வகையில் ஒரு அதிர்ச்சி விவகாரம் வெளியாகியிருக்கிறது. கோடிக்கணக்கான பக்தர்கள் பக்தியுடன் செலுத்திய காணிக்கை, 24 மணி நேர CCTV கண்காணிப்பு, வங்கி ஊழியர்கள், அறக்கட்டளை நிர்வாகம், இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் ராமர் கோவிலில் காணிக்கை மாயமானதாக வெளியான தகவல் உத்தரப்பிரதேசத்தை மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ராம பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ராமர் கோவிலில் காணிக்கை பணம் முறைகேடாக கையாளப்படுவதாக தகவல்கள் வெளியாக தொடங்கின. ஆரம்பத்தில் இது வதந்தி என்றே பலரும் நினைத்தார்கள். ஆனால் காணிக்கை என்னும் குழுவில் இருந்து உறுப்பினர் மகிபால் சிங் வெளியிட்ட வீடியோ இந்த விவகாரத்தை தேசிய அளவிலான சர்ச்சையாக மாற்றியது. அந்த வீடியோவில் காணிக்கை பணம் எண்ணும் பணியில் பல முறைகேடுகள் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதைத் தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இந்த விவகாரத்தில் நீதித்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, சில இந்து அமைப்புகளும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தன. அதன் பிறகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சிறப்பு புலனாய்வு குழு எனப்படும் SIT விசாரணைக்கு உத்தரவிட்டார். விசாரணை தொடங்கிய சில நாட்களிலேயே அதிர்ச்சிகரமான தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவர தொடங்கின. அறக்கட்டளையின் முன்னாள் ஓட்டுநர் டின்னு என்ற ராம் சங்கர் யாதவ், அறக்கட்டளை ஊழியர்கள், அவர்களுடைய உறவினர்கள், மேலும் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் உள்ளிட்ட 8 பேர் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு வெளிவந்த தகவல்கள் தான் அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தின. விசாரணையில் காணிக்கை என்னும் அறைக்கான சாவி முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரிடமே இருந்ததாக தகவல் வெளியானது. காணிக்கை என்னும் பணியின் போது ஒரே நபர் பணத்தை எடுத்து விடவில்லை என்றும் பலர் சேர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஒருவர் பணத்தை எடுக்கும் போது மற்றவர்கள் அவரை சுற்றி நின்று மறைத்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் CCTVயில் கூட தெளிவாக பதிவாகாமல் போயிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்தது. அது மட்டுமல்ல, எந்தெந்த இடங்களில் கேமராக்கள் உள்ளன, எந்த கோணத்தில் பதிவு செய்கின்றன, எந்த இடத்தில் நின்றால் கேமராவில் சிக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதையும் அந்த கும்பல் முன்கூட்டியே அறிந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகின. விசாரணையில் இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளிவந்தது.
திருடப்பட்ட பணத்தை உடனடியாக வெளியே எடுத்து செல்லாமல் கோவில் வளாகத்தில் இருந்த கழிவறை உள்ளிட்ட இடங்களில் தற்காலிகமாக மறைத்து வைத்ததாகவும் பின்னர் சந்தேகம் வராத நேரத்தில் எடுத்துச் சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகின. மேலும் கும்பமேளா நடைபெற்ற காலத்தில் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருந்ததால் அந்த நெரிசலை பயன்படுத்தி அதிக அளவில் காணிக்கை பணம் கையாளப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணையில் சந்தேகம் எழுந்தது. இந்த தகவல்கள் வெளியாகியதும் சமூக வலைதளங்களில் கடும் விவாதம் வெடித்தது. இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் இது எப்படி சாத்தியமானது? உள்ளே இருந்தவர்களின் உதவி இல்லாமல் இது நடந்திருக்க முடியுமா என்ற கேள்விகளை பலரும் எழுப்பினர். இது ஒருபுறம் இருக்க, இந்த சர்ச்சை நடந்து கொண்டிருக்கும் போதே முன்னாள் உள்துறை செயலாளர் எஸ் லட்சுமி நாராயணனும் புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தின் பாரம்பரிய தங்க நகைகளை உருக்கி சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட ராமசரிதமனஸ் பிரதியை அயோத்தி ராமர் கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கியதாகவும், ஆனால் அந்த அரிய நூல் தற்போது எங்கு உள்ளது என்பது தெரியவில்லை என்றும், அதை ஒப்படைத்த போது ரசீது கூட தனக்கு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து பல முறை அறக்கட்டளைக்கு கடிதம் எழுதியும் நிர்வாகிகளை நேரில் சந்தித்தும் தெளிவான பதில் இதுவரை கிடைக்கவில்லை என்று அவர் வேதனை தெரிவித்துள்ள நிலையில் அவருடைய இந்த புகாரும் கோவில் நிர்வாகத்தின் மீது மேலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ராமர் கோவில் காணிக்கை முறைகேடு தொடர்பாக அடுத்தடுத்து அதிர்ச்சிகள் வெளியாகி வரும் நிலையில் இந்த விவகாரம் வெறும் திருட்டு வழக்காக மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச அரசியல் களத்தையே சூடுபிடிக்க செய்திருக்கிறது. ராமர் கோவில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக பாஜகவின் அரசியல் பயணத்திலும் மிக முக்கியமான அடையாளமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. 500 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு கட்டப்பட்ட கோவில் என்று பாஜக தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அந்த கோவிலில் காணிக்கை முறைகேடு நடந்ததாக வெளியான தகவல் பாஜகவிற்கு மிகப்பெரிய சவாலாக மாறி போயிருக்கிறது. இந்த விவகாரத்தை முதலில் தீவிரமாக கையில் எடுத்தவர் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ். இது குறித்து அவருடைய பதிவில், பாஜகவின் மத அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டது, இனி அவர்கள் பண அரசியலை மட்டுமே செய்வார்கள். பாஜக தலைவர்களுக்கு மதத்தை விட பணம் தான் முக்கியம் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஜோ பிஜேபி கா சாத்தி ஓ ராம்கட்டி, அதாவது பாஜகவை ஆதரிப்பவர்கள் ராமருக்கே துரோகம் செய்பவர்கள் என்ற முழக்கத்தையும் அவர் முன்வைத்தார். இந்த கருத்துக்கள் தேசிய அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தின. இதற்கு பதிலடி கொடுத்த பாஜக சில தனிநபர்கள் செய்த தவறுக்காக ஒரு இயக்கத்தையோ ஒரு கட்சியையோ குற்றவாளியாக்கிவிட முடியாது என்று தெரிவித்தது. இந்த நிலையில் SIT விசாரணைக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ். மேலும் இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகளின் செயல்பாடு குறித்து பேசியுள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், SIT முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் ராமர் கோவில் அறக்கட்டளை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இருந்த போதிலும் கடந்த 1 மாதமாக சமாஜ்வாதி, காங்கிரஸ் மற்றும் தங்களை மத சார்பற்றவர்கள் என்று கூறிக்கொள்ளும் சில கட்சிகள் அயோத்திக்கும் ராம ஜென்ம பூமிக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டே பிரச்சாரம் செய்து வருகின்றன. கோடிக்கணக்கான இந்துக்களின் மத நம்பிக்கையை காயப்படுத்தி நாட்டில் எதிர்மறையான சூழலை உருவாக்கவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து பேசியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் MP மகுவா மொய்த்ரா, 2027 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை முறைகேடு விவகாரத்தை யோகி ஆதித்யநாத் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார். மேலும் இந்த முறைகேடு குறித்து முதலமைச்சருக்கு முன்கூட்டியே தகவல் தெரியாமல் இருந்திருக்க முடியாது என்றும், வெறும் சில ராஜினாமா செய்ததால் மட்டும் இந்த விவகாரம் முடிவுக்கு வராது என்று கூறியவர், பொதுமக்களின் நன்கொடைகள் செயல்படும் ராமர் கோவில் அறக்கட்டளையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். இதற்கிடையில் மற்றொரு அரசியல் சர்ச்சையும் வெடித்தது. காணிக்கை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்சங்கர் யாதவை அகிலேஷ் யாதவுடன் தொடர்பு படுத்தி பாஜக MP நிஷிகாந்த் துபே சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சமாஜ்வாதி கட்சி நிஷிகாந்த் துபேவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதனால் காணிக்கை திருட்டு விவகாரம் நீதிமன்றம், காவல்துறை, அரசியல் என 3 திசைகளிலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் அரசியலை தாண்டி இந்து அமைப்புகளுக்குள்ளும் ஒரு முக்கியமான விவாதத்தை உருவாக்கியது. நீண்ட காலமாக இந்து கோவில்களின் நிர்வாகம் அரசிடம் இருக்கக்கூடாது, இந்து அமைப்புகளிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு இந்த சம்பவம் பெரும் பின்னடைவாக அமைந்ததாக சில அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். ஏனென்றால் இந்த முறைகேடு அரசால் நிர்வகிக்கப்படும் அமைப்பில் அல்ல, கோவிலை நிர்வகித்த அறக்கட்டளையிலே நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் நிர்வாகம் யாரிடம் இருக்க வேண்டும் என்ற விவாதம் மீண்டும் தலை தூக்கி உள்ளது. இதற்கிடையில் உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத், கேதார்நாத் கோவில் நிர்வாகத்திலும் காணிக்கை முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அங்கும் ஒரு அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு மாநில அரசு உயர்மட்ட விசாரணை குழுவையும் அமைத்திருக்கிறது.
இதனால் இந்தியாவின் முக்கிய இந்து கோவில்களில் காணிக்கை நிர்வாகம் போதுமான அளவு வெளிப்படையாக உள்ளதா என்ற கேள்வி மீண்டும் தேசிய அளவில் எழுந்துள்ளது. இப்போது இந்த வழக்கின் இறுதி முடிவு நீதிமன்ற விசாரணை மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் அறிக்கைகளில் தான் உள்ளது. எனவே இந்த அறிக்கைகள் என்ன சொல்ல போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.